கடவுளை வைத்து பாஜக தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணது. துருவ் ராத்தே அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. பாஜக என்பது மோடியை வழிபடக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு, மோடி பக்தர்களாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நேத்து சம்பித் பத்ரா அப்படின்ற ஒரு ஒடிசாவுடைய பூரி தொகுதியுடைய வேட்பாளர், அந்த பூரி தொகுதியில ரோட் ஷோவை மோடி நடத்துறாரு. மறுநாள் இவர் ஒரு டிவி சேனல்ல உட்காந்துட்டு ஜெகநாதன், கடவுள் ஜெகநாதனே மோடியோட பக்தர் தான், நாங்க அவருடைய குடும்பம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் என்னுடைய நாக்கு தவறி அதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவம்? ஜெகநாதர் வெர்சஸ் ராமர், அது ஒரிசால நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட மாதிரி ஜெகநாதர் கோயில்ல ஒரு ரத்ன பண்டார், அதாவது ஒரு பொக்கிஷ அறை இருக்கு. அந்த அறையோட சாவி ஒரு சில வருடங்களுக்கு முன்பு அது காணுங்க. அந்த சாவி அது கோர்ட்ல கேஸ் எல்லாம் இருக்கு. இப்போ கோர்ட் அனுமதியோட பூட்டை அகற்ற வேண்டியதான். பூட்டு சாவி தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்காக உடைக்காம இருப்பாங்களா? பூட்டை கோர்ட் அனுமதியோட உரிய சட்ட நடைமுறைகளின்படி உரிய சாட்சிகள் முன்னிலையே திறப்பாங்க. பத்மநாபசாமி கோயிலோட பொக்கிஷாரை கூட அப்படித்தான் திறக்கப்பட்டது. இதை மோடி ஒரு பிரச்சார பாயிண்டா மாற்றி எவ்வளவு பெரிய அபாண்டமா சொல்றாருன்னா, பொக்கிஷாரையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறதுன்றாரு. தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு அவர் சொல்றாருன்னா, மறைமுகமா அந்த பாண்டியன்கிற ஐஏஎஸ் அதிகாரி வாலண்டியரா ரிசைன் பண்ணிட்டு அவர் பிஜு பட்நாயக் அந்த பிஜு ஜனதா தளத்துல பணியாற்றுறாரு. நவீன் பட்நாயக் ஆப்தர். நவீன் பட்நாயக் பேச்சுலருங்க, அவரு குடும்பம் கிடையாது. அவரோட உதவியாளரா அவர் பணியாற்றினாரு. அப்படியே கட்சியில பெரிய பதவியில இருக்காரு. அவரோட நம்பிக்கைக்குரியவர். அவர் தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கொண்டு ஒழிச்சு வச்சிருக்காரு. இது என்ன வாதம்னு எனக்கு புரியல. சரி, சாவியை தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாலும் எப்படி அந்த பொக்கிஷாரியை அவர் திறக்க போறாரு? நீ திறக்கும் போது யாராவது பார்க்க மாட்டானா? ராத்திரியோட ராத்திரியா போய் அது என்ன சின்னுண்டு கதவா? அது திறந்து அதுல இருக்க ஜாமான்லாம் அள்ளிட்டு போக முடியுமா? அலிபாபா குகையா? அப்படி சொன்ன மோடி அவர்களை பாஜகவுடைய வேட்பாளரே மாட்டி விட்டாரு. மறுநாளே இப்ப மாட்டிக்கிட்டு அதான் சொல்றேன். அவரு ஜெகநாதரே மோடியோட பக்தர் தான் சொல்லி அவரை மாற்றாரு. 5ஆம் கட்ட தேர்தலுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஜேபி நட்டா ஒரு பேட்டி கொடுக்கிறார். நாங்க RSS உதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்க தனியாவே நின்னுக்கிறோம், எங்களுக்கு பலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றார். இன்னொரு பக்கம் பாஜகவுடைய எம்பி அவருக்கு சீட் தரல, ஆனா அவர் ஓட்டு போடவே இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இப்ப பாஜகவே நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. மோடி பக்தர்களா தான் இருக்காங்க. RSSக்கு இடைஞ்சல் தான் அது. RSSோட சித்தாந்தங்கள் 100 வருஷம் ஆக போகுதுங்க. RSS எனக்கு எவ்வளவோ நண்பர்கள் இருக்காங்க. அதுல RSS சித்தாந்தத்தை தனி மனித வழிபாடு கிடையாது, எப்போதுமே கிடையாது. அப்போ இதெல்லாம் அவங்க கவலையோட தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஜேபி நட்டாவோ இல்ல மற்றவர்களோ இப்படி பேசுறதுங்கிறது RSS தலைவர்களுக்கு பிடிக்காது. பிஜேபி RSSல இருந்து விடுபட போகுது அப்படிங்கிற மாதிரியான சித்திரம் நானும் பார்த்தேன். அது ரொம்ப டேஞ்சரஸா தெரிஞ்சது. அது என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு பின்புலமாக ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ திமுகனா அமைப்பு திக தேர்தலில் போட்டி போடாது. பிஜேபிக்கு RSS தேர்தலில் யாரும் போட்டி போட மாட்டாங்க. காங்கிரஸுக்கு சேவாதள். இப்படி பல அமைப்புகள் ஒன்னொன்னுக்கு பின்புலத்தில் இருக்கு. காங்கிரஸ் இன்னும் சொல்லப்போனா ரொம்ப பழமையான கட்சி, அதனால அதை கூட நம்ம பேச வேண்டியது. சேவாதள் கூட அதுக்கு பின்னாடி தான் வருது. பட் பல கட்சிகள், இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி, அது பழைய இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன், அதுதான் அவங்களோட அமைப்பு. இப்படி பலதரப்பட்ட கட்சிகளே பல அமைப்புகள்ல இருந்து தொடங்கப்பட்டவை தான். அப்போ அந்த அமைப்பு சார் ஒரு உணர்வு கட்சிகள்கிட்ட இருக்கும், இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாதுங்க. RSS உணர்வுங்கிறது பிஜேபியில இருக்கதான் செய்யும். ஆனா இது எதை காட்டுதுன்னு நான் யூகிக்கிறேன்னா, பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போகும்போது நீங்க ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஜெகன், நவீன், இந்த 2 பேரும் இனி ஆதரவு தரமாட்டாங்க. அப்போ பிஜேபி எதிர்கட்சி ரோலை வைக்கும் போது அந்த எதிர்கட்சி ரோலுக்குள்ள மோடிக்கும் இடம் இல்லை, அமித்ஷாவுக்கும் இடம் இல்லை. ஜேபி நட்டா பிஜேபி பிரசிடென்டா நீடிப்பாராங்கிறதும் சந்தேகம் தான். என்னன்னா அவரே ஒரு எக்ஸ்டெண்டட் டென்யூர்ல தான் இருக்காரு. ஸோ அவரும் அதுக்கு ஒரு பொறுப்பேற்று தானாக முன் ராஜினாமா செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். மோடி அவர் 1000 வருஷத்துக்கு ஒரு கணக்கு வச்சிருக்காரு. 1000 வருஷம் நாங்க கணக்கு வச்சிருக்கோன்றாரு. என்ன பாராளுமன்ற ஜனநாயகமா இல்ல பட்டி விக்ரமாதித்த கதையானே தெரியல. 5 வருஷம் தாங்க உங்களுக்கு கணக்கு. நீங்க 5 வருஷத்துக்குள்ள என்ன பண்றீங்க, என்ன பண்ண போறீங்க, இதைத்தான் சொல்லணும். அடுத்த 5 வருஷம் கொடுத்தாச்சு, 10 வருஷத்துல என்ன பண்றீங்கிறதான் சொல்லணும். என்ன பண்ணீங்கன்னு, என்ன பண்ண போறீங்கன்னு நீங்க மோடி கேரண்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதை பத்தி இப்ப பேச்சையே காணோம். இப்ப பழையபடி அந்த வெஸ்ட் பெங்கால் பாலிடிக்ஸ்ல நேற்றைக்கு ஒரு பிஜேபி எம்பி டேம் முடியுது, ரிசைனும் பண்ணிட்டாரு.
அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து பழங்குடி இனத்தை சேர்ந்த எம்பிங்க. அவர் அடிப்படையில இதுல என்ன ப்ராப்ளம் இந்த ஹோல் கேம்பெயின்ல அப்படின்னு அவர் பழங்குடி இனத்தின் பிரதிநிதியா சொல்றாரு. இம்போசிஷன் ஆஃப் இந்துத்துவா இன் ட்ரைபல் ஐடென்டிட்டின்றார். அதாவது ஆதிவாசிகள் பழங்குடியின மக்களுக்கு இன்னும் வெவ்வேறு வழிபாடுகள் நம்பிக்கைகள் இருக்கு, அதுலயும் கொண்டு வந்து இவங்க வந்து இந்துத்துவாவை இம்போஸ் பண்றாங்க. இதுதான் இந்த பிரச்சனைக்கே காரணம், எங்களோட ஓட்டு வங்கியே இதுல பாதிக்குது. பிஜேபி தான் சொல்றாரு. ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, மோடி வெஸ்ட் பெங்கால்ல பிரச்சாரம் பண்ணும்போது ஜெய் ஸ்ரீராம்னு கூட இங்க சொல்ல விட மாட்டேன்றாங்க. ராமநவமி கொண்டாடுறதுக்கு தடை விதிக்குது மம்தா கவர்மெண்ட். இந்துக்களை இரண்டாம் குடி மக்களாக நடத்துதுன்னு ஓங்கி அடிக்கிறாரு. அது எப்படி நடத்த முடியும்? ராமநவமி அங்க வந்து இயல்பாக துர்கா பூஜைங்க கல்கத்தால, அதுக்கு தான் முக்கியத்துவம். அப்போ ராமநவமி கொண்டாடுறதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்கள்ங்கிற ஒரு கேவலமான பிரச்சாரத்தை பிரதமர் சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கட்சிக்குள்ளதான் அந்த அதிருப்தி வருது. அப்போ இது அப்புறம் அவ ஓட்டு வங்கி பாதிக்கும்ல. அவங்களே சரி, ஒவ்வொருத்தரும் ஒரு ஓட்டு வங்கியோட வராங்க. ஒரு அரசியல்வாதி லோக்கலா இருக்கும்போது அந்த ஒவ்வொரு ஓட்டு வங்கி தேவை, அந்த தொகுதியோட ஓட்டு வங்கி தேவை. அது பாதிக்கிற மாதிரி தலைவர்கள் பேசும்போது இடிக்குது. இதே மேற்கு வங்கத்துல கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் தனி கூட்டணி, இந்தியா கூட்டணி இல்லைங்க, முதல்ல இருந்தே அப்படித்தான். அப்போ சௌத்ரி லோக்கல் காங்கிரஸ் பிரசிடென்ட் சௌத்ரிக்கும் மம்தாவுக்கும் அங்க பிடிக்காது. அப்போ காங்கிரஸ் கட்சி இப்படிதான் எவ்வளவு நாளைக்கு இப்படியே வந்து இதா இருக்கிறது இப்படிங்கிற ஒரு உணர்வுலாம் அங்க இருக்கு. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஞாபகம் இல்லை, 2 பேட்டிங்க. ஒன்று வந்து அந்த இடதுசாரிகள் சார்பாக இந்தியா கூட்டணி, அதாவது அவங்களோட கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இந்த வேட்பாளர்கள் பெரிய வெற்றிகளை வந்து மேற்கு வங்கத்தில் பெறுவாங்க. போன முறை வந்து ஓரிரு தொகுதிகள் தான், இந்த முறை நிறைய தொகுதிகள் கிடைக்கும்னு பல காரணங்களை அவர் சொல்லிட்டு, முக்கியமான காரணமா அவர் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி அவங்க வந்து அந்த ஹிந்துத்துவா, அதாவது மந்திர் பாலிடிக்ஸ், திரிணாமுல் காங்கிரஸ் மசில் பாலிடிக்ஸ், அதாவது ஒரு ரவுடிசம். திரிணாமுல் காங்கிரஸ் ரவுடிசம். மக்கள் இது ரெண்டையும் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. மீடியா வந்து இன்னும் புரியல. மீடியா வந்து அந்த கீழே இருக்கிற அண்டர் கரண்ட புரியல. அவங்க பிஜேபிக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு தான் போட்டிங்கிற மாதிரியே சித்தரிச்சுட்டே வராங்க எப்படின்னு அவர் சொல்லும்போது, கடைசியில வந்து கார்கே வந்து சௌத்ரிக்கு நோட்டீஸ் அனுப்புறாரு, நீங்க வந்து இப்படி சொல்ல வேண்டாம். ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்லுது, நாங்க வந்து வெளியில இருந்து ஆதரவு கொடுப்போம் மம்தா பானர்ஜி, நாங்க இந்தியா கூட்டணி தான், இந்தியா கூட்டணியை உருவாக்கியவர்களில் நானும் ஒருவர் அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. முதல்ல எல்லாம் அப்படி சொல்லல. இப்பதான் 4வது கட்ட தேர்தலுக்கு பிறகு ட்ரெண்டு மாறுதுன்னு நினைச்சு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் சௌத்ரியா அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார், ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியா அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார், மம்தா பானர்ஜி ட்ரெண்டு மாறுறதுனால அப்படி சொல்றாங்கன்னு சொல்றாரு. ஆனா இது இன்னொரு கட்டமா போய் கடைசியில வந்து கார்கேயோட படங்கள் இது எல்லாத்தையும் வந்து அவங்க டிஃபேஸ் பண்ணிட்டாங்க, இங்க் எல்லாம் த்ரோ பண்ணி. இது ஒரு பிரச்சனையா மாறிட்டே வருது. இப்போ இந்த இடத்துல நம்ம இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மாநில அரசியல்ல கட்சிகளுக்கு இடையே மாற்று கருத்து வரும். அது எப்படி வராம இருக்கும்? வரும். பொதுவான ஒரு காரணத்துக்காக அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். சில மாநிலங்கள்ல அந்த இணைப்பு சாத்தியப்படலை. இப்ப ஆம் ஆத்மிக்கு இவ்வளவு தூரம் வந்து டெல்லியில வந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுது, பஞ்சாப்ல எங்க ஆம் ஆத்மி பார்ட்டி தனியால போட்டி போடுது. அப்ப அந்த மாநில தேர்தல் பிரச்சாரத்துல போனீங்கன்னா அது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தானே பேசும். காங்கிரஸ் கட்சி அங்க ஆட்சியில இருந்த கட்சி இல்லையா? இப்படி பல மாநிலங்களுக்கு பார்க்கலாம், கேரளா, மேற்கு வங்காளம், இதெல்லாம் தாண்டி தான் நம்ம டெமோக்ரஸி போயிட்டு இருக்கு, நம்ம இந்திய ஜனநாயகம். அப்போ அல்டிமேட்டா ஒரே ஒரு கொஸ்டின் தான். அது என்ன கொஸ்டின் தான், மோடி இருக்கணுமா வேண்டாமாங்கிறதா. மோடி 3.0 உண்டா இல்லையா? மோடி பிரதமரா நீடிக்கணுமா நீடிக்க கூடாதா? இந்த கேள்விக்கு தான் ஆன்சர். ஏன்னா இதே சிச்சுவேஷன் தான் 77 இதே மாதிரி வந்து பல மாநிலங்கள்ல வந்து அந்த ஜனதா கட்சியில வந்து கட்சிகள் இணையல. ஜனதா பொது பேனர், எல்லா கட்சியும் அவங்க ஐடென்டிட்டியை விட்டுட்டு இணைஞ்சாங்க. தமிழ்நாட்டில் எங்க திமுக எங்க ஜனதால இணைஞ்சது? இந்திரா காந்திக்கு எதிராக. அது எப்படி இணைவாங்க? அவங்களுக்கு தனி கட்சி, தனி சின்னம், தனி கொடி இருக்குல்ல. சோ இப்படி பல மாநிலங்கள்ல நீங்க அதை பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனா வந்து தமிழ்நாட்டில் ஸ்தாபன காங்கிரஸ் ஜனதாவோட பார்ட், ரைட்டா? ஸ்தாபன காங்கிரஸுக்கு சின்னம் இருக்குங்க. பிஜேபியோட தாய் கட்சி பாரதிய ஜனசங்கம், ஜனசங்கம் தீப சின்னம்.
ஆனா பொது சின்னம் தேர்ந்தெடுக்கும் போது அதுல பிரச்சனை வந்துச்சு ஜனதா அமைப்புக்குள்ள. இந்திரா காந்தி உடனே அவசர அவசரமா தேர்தலை வச்சுட்டாங்க. கடைசியில பிஎல்டி பாரதிய லோக்தளோட சின்னம் இந்த ஏர் உழவன், அந்த சின்னத்தை பொது சின்னமா தேர்ந்தெடுத்துறாங்க. அதுவும் நேஷனல் பார்ட்டி. தமிழ்நாடு என்ன சொல்லுச்சுன்னா, தமிழ்நாடோட ஸ்தாபன காங்கிரஸ், ஐயோ இங்க வந்து ஏர் உழவன் சின்னத்தை எல்லாம் திருப்பி ஒரு தடவை நம்ம பிரச்சாரம் பண்ண முடியாது, நீங்களாம் ஏர் உழவன்ல நின்னுக்குங்க, இவங்களும் ஜனதா தான், ஜனதாவோட பார்ட்டு, ஆனா நாங்க மட்டும் ராட்டையில நின்னுக்கிறோம்னு சொல்லி கடைசியில ராட்டையில தான் நின்னாங்க. பழைய ஸ்தாபன காங்கிரஸ் சின்னம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, லோக்கல் பாலிடிக்ஸை விட முடியாதுல்ல. நம்ம வீட்டு அடுப்பை முற்றிலுமாக உடைத்து விட்டு அரண்மனை சாப்பாடுக்கு போக முடியுமா? சோ இந்த வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும்.